இப்போ என்னன்னா, இப்போ வந்து பாஜகவோட விஜய் ஏன் ஆபத்து அப்படின்னு நான் சொல்றேன்னா, விஜய் சித்தாந்தம் இல்லாத நபரா இருக்காரு. அவர் பேசுவாரு. தமிழ் தேசியம் சித்தாந்தம் சொல்லுவாரு, திராவிடம் சொல்லுவாரு. ஆனா, அத பத்தி அவர் விவாதம் நடத்த தயாரான்னு நம்ம கேட்கணும். ஏன்னா, அது 2மே வந்து இங்க வெவ்வேறு விளக்கங்கள் குடுக்குறாங்க. ஸோ, வந்து அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி டிஸ்கஷன்ல அவர் வர தயாரா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ, வந்து அதனால அவர் பேசுற அரசியல்ல தெளிவில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து பாஜக ஒரு தெளிவான சித்தாந்தத்தை இயங்கக்கூடிய அமைப்பு. அது வலதுசாரி இந்துத்துவ சித்தாந்தத்தில் ரொம்ப வலுவாக இருக்குது. அதுக்காக அது என்ன வேணால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த ஒரு பாஜக, அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு கொள்கை தெளிவோடு இருக்குது. மற்ற இங்கே இருக்கக்கூடிய திமுகவோ, மற்ற திமுகக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடிய அதிமுகனா திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட கொள்கை. இந்த மாதிரி அவங்க விஷயத்தை கிளியர் கட்டாக வச்சுட்டாங்க. அப்புறம் இடதுசாரி கருத்தில்ங்கிறது தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் போயிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் என்னன்னா எல்லாமே இதிலேருந்து உடஞ்சு உருவான கட்சிகளாக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியிலேருந்து எமர்ஜான கட்சி. ஒரு இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சினா குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட தலித் மக்களுக்கான பிரச்சனை அங்கேருந்து உதயமான ஒரு கட்சி. பாமகவா அது குறிப்பிட்ட மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அங்கேருந்து உதயமான ஒரு கட்சி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சி அதோட எமர்ஜிங்கிறது பார்த்தா அதோட ஹிஸ்ட்ரி தெரியுது. ஆனால் இவர் விஜயோட கட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் உருவாகிறாரு. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கும், நாளைக்கு ஆட்சியில் இல்லாமல் போகும். ஒரு தனிப்பட்ட பார்ட்டியை வீழ்த்துறது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு வரக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, பாஜகவோட ரொம்ப மோசமானவராக ஏன் விஜய் நான் பார்க்குறேன்னா, சித்தாந்தமற்ற நபர்கள் ரொம்ப மோசமானவங்க. ஏன் அப்படின்னா, அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ அதை தன்னோட சித்தாந்தமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைச்ச நபர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழல் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது.